அனைவருக்கும் வணக்கம். ஆழ்மனப்பதிவுகளை நாம் நீர் மருத்துவம் செய்வதன் மூலமாக அளிப்பது எப்படி? நமது நாட்டில் தோன்றிய இந்த கலை உலகெங்கும் பரவ வேண்டும். இது நான் தொழில் முறையாக கடந்த 25 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். எந்த நோயையும் ஆழ் மனதில் இருக்கிற பதிவுகளை அளிப்பதன் மூலமாக நாம் மேன்மை அடைய முடியும். அதாவது அறியாமை. 8 விதமான ஆழ்நிலை பதிவுகள் உள்ளே இருக்கின்றன. குறிப்பாக பசி, காமம், மயக்கம், மகிழ்ச்சி, துக்கம், 8 வித மெய்பாடு. நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், ஊகை என்று அப்பால் 8 மெய்பாடு என்க. இதோட பசி என்பது எந்த வகையான பொருத்தம் இல்லாத ஒரு வகையான குழப்ப நிலை. அதற்கு மனம் எடுக்கிற உணவு பழக்கத்தை பின்பற்றி நம் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற யாரும் ஆரோக்கியத்தை பெற முடியாது. ஏன்னா உடல் என்பது வேறு, மனம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வெங்கடேசன் என்பவர் தன்னுடைய கொடிய நோய்களை குணமாக்கி காட்டினார். ஏறத்தாழ 80 ஆண்டுகள் ஒரு 15 வயதில் தொடங்கப்பட்ட ஆய்வு 80 ஆண்டுகள் வரைக்கும் ஆய்வு செஞ்சிருக்கார். 15 வயதில் தொடங்கிய ஆய்வு. 15 வயதில் தொடங்கிய ஆய்வு அவர் 55வது வயதில் தான் புரிந்தது. திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்பதை ஒரு 15 வயதுக்கு அளவில் படித்திருந்தாலும் கூட அது 55வது வயதில் புரிந்தது என்று எழுதுகிறார். அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அதை அதற்கப்புறம் அவர் தொடர்ந்து 6 மாதம் செய்து பயிற்சி எடுத்து தூய்மையான தண்ணீரும் ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவு முறையில் வேக வைத்த குக்குடு வெஜிடபிள் அல்லது பாயில்டு வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. நன்கு வேக வைத்த காய்கறிகளை, தூய்மையான காய்கறிகளை வைத்து, மருந்தடிக்காத இயற்கை உரம் போட்ட காய்கறிகளை வைத்து, நீரை மருந்து மாறி அருந்தி அன்னப்பாதை தூய்மை செய்து வருகின்ற பொழுது தன்னுடைய கொடிய எடையான 93 கிலோ கெட்டுப்போன எடை, அந்த எடையை 63 கிலோ எடையாக 5 மாதத்தில் படிப்படியாக கரைத்து சுத்தமாக்கி பிறகு நீர் உணவுக்கு காய்கறி வந்தார். ஆக காய்கறி என்பது அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு, பழம் என்பது தூய்மையாக குடல் இருக்கிறது என்று காட்டுவதற்கு. காய்கறி தின்று வாழ்வதும் அல்ல, பழங்களை தின்று வாழ்வதும் இல்லை. இரண்டும் அடிப்படையில் தவறானது. அது தூய்மை செய்வதற்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் என்பது தூய்மை செய்வதற்கு தான். தண்ணீர் உணவுப் பொருள் அல்ல. காய்கறி என்பது தூய்மை செய்வதற்கு தான், அது உணவுப் பொருள் அல்ல. பழங்கள் என்பது தூய்மை செய்வதற்கு தான், உணவுப் பொருள் அல்ல. நமக்கு ஆற்றல் தான் நமக்கு தேவை. இப்பொழுது 2025 குவாண்டம் டனலிங் எனர்ஜி என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது துண்டிக்கப்பட்ட மின்சாரம், ஒரு மின்கம்பியில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம். ஒரு மின்கம்பி இருக்குது, அந்த கம்பி துண்டிக்கப்பட்டு விட்டது. மின்சாரம் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் பாயாது. இது கிளாசிக்கல், கண் முன்னாடி நம்ம பார்க்கலாம், பாயாது. ஆனால் அது குறிப்பிட்ட கடுமையான குளிர்ச்சி நிலையில் வைக்கின்ற பொழுது மின்சாரமானது ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறது. எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு மின்சாரம் வந்தாக்க போய்விடுகிறது. இது கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. இதே தான் ஒரு பயிற்சிக்கு உட்படுத்துகின்ற பொழுது, அந்த -270 என்ற பயிற்சி என்று சொல்வார்கள், அதுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அது மாறுகிறது. சரிங்களா? அதே போலத்தான் நம்முடனும் அந்த குவாண்டம் டனலிங், குவாண்டம் எனர்ஜி, அதில் தான் நம்ம உடம்பு இயங்குது. எப்படி இயங்குது? ஏன் இதுவரைக்கும் இயங்கலையா? இல்லை, நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக. நாம் ஆழ்நிலை மனப்பழக்கம் உடையவங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆழ் மனதில் நாம் செய்வதெல்லாம் சரியே, நாம் உப்பு சாப்பிட்றோம் சரியே, நாம் இனிப்பு சாப்பிடுகின்றோம் சரியே, நாம் காரம் சாப்பிடுகின்றோம் சரியே, துவர்ப்பு சாப்பிடுகின்றோம் சரியே என்று தவறான ஒவ்வொரு மனதுடைய எண்ணமாக இருக்கிறது. இது பெற்றோர்களுக்கும் புரியாது, அப்புறம் மாணவர் ஆசிரியர்களுக்கும் புரியாது. இதை புரிந்து கொண்டவர்கள் சித்தர்கள். அதுதான் இந்தியாவில் ஆச்சரியமானது. ஆயிரக்கணக்கான சித்தர்கள் தோன்றினார்கள். அதில் முக்கியமானவர் திருமூலர், பதஞ்சலி, திருவள்ளுவர். இது நிறைய சொல்லலாம். இவங்க தான் நூல் எழுதினவங்க. ஏன் திருமூலர் சொல்கிறோம், ஏன் பதஞ்சலி சொல்கிறோம், ஏன் திருவள்ளுவரை சொல்கிறோம் என்று சொன்னால், அவர்கள்தான்
தன் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். உலகம் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக தான் உணர்ந்ததை. அப்போ எந்த வகையான தொடர்பும் இல்லாத பொழுது, எந்த வகையான கூலியும் இல்லாமல் எழுதி வைத்தார்கள். நாம் இப்பொழுதே நாம் சாதாரண மக்கள், நாம் ஒரு பொருளை ஈட்டி நம்ம எல்லாரும் சொந்த வீடோ சொந்த நாடோ, நம்ம சொந்த வீடு நமக்கு கிடையாது. எல்லாம் வாடகை. யாரோ வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், வாடகை வண்டியில் போகிறோம், அரசாங்கம் ஓடுகின்ற வண்டியில் போகிறோம். இதுக்கெல்லாம் அதுக்கு சிறு கட்டணங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஏதோ ஒரு தொழிலை செய்து பொருளீட்டுகிறோம். அதை பார்த்தா நானுமே, எனக்கும் சொந்த வண்டி வாகனம் பெரிய வசதியில் எனக்கு இது கிடையாது. ஆக இதை நாம் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக நான் இதை தொழிலாக செய்து வருகிறேன். 1000 ரூபாய் நன்கொடை அறிமுக வகுப்பு என்று வைத்திருக்கிறேன். அதற்கு மேலே தான் 1 வருட பயிற்சி, 12 ஆண்டு பயிற்சி, அதுக்கெல்லாம் நன்கொடை வைத்திருக்கிறேன். தொடர்ந்து நன்கொடை கொடுக்குறவங்க மட்டும்தான் எங்கிட்ட ஆலோசனை கேட்க முடியும். ஏதோ ஒரு நாளைக்கு வகுப்பு கேட்டுக்கிட்டு நன்கொடை கொடுத்துட்டு போனவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது. நான் இதை தொழிலாக செய்கிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய தொழில் வச்சுருக்கிறீங்க, இதை பொழுதுபோக்காக நினைக்கிறீங்க. எனது இது பொழுதுபோக்கல்ல, என்னுடைய தொழில். 25 வருஷம் இதை சொல்லித்தரக்கு ஆள் இல்லை இந்தியாவில். நான் தான் துணிச்சலாக சொல்லித் தருகிறேன். எந்த கேள்வி வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எங்கிட்ட வந்தவங்க அத்தனை பேருமே வெற்றியிலிருந்து போனவங்க தான். யாரும் தோல்வியடைய முடியாது. ஏன்னா தினமும் உணவு பாதையை தூய்மை செய்கின்ற மாதிரி உணவு பழக்கத்தை ஒழுங்குபடுத்தி தருகிறேன். தேவைப்படும் பொழுது உடல் சம்பந்தமான இரத்தத்தையும் சிறுநீரையும் பரிசோதனை செய்து அது எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து ஒரு 6 முறை 7 முறை பார்த்து அவங்களுக்கு சரி செய்து கொடுக்குறேன். இல்லை அவங்க சில அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கணும். ரத்தத்தை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுற தகுதி இருக்கணும், எனக்கு நன்கொடை கொடுக்குற தகுதி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் என்பது உணவு பழக்கத்தை வைத்து கொண்டு வருவதல்ல. உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு எந்த மருத்துவரும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர முடியாது. உணவு பழக்கத்தை பின்பற்ற அது இயற்கை உணவு அல்லது சாதாரண உணவு, எந்த உணவை பின்பற்றுவர்களாக இருந்தாலுமே ஆரோக்கியத்தை தர முடியாது. ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. இப்போ உடல், மனம், ஆன்மா. அப்போ ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சது தான். மென்டல் பாடின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி படிநிலைகள் இருக்கின்றன. ஏதோ குவாண்டம் டனலிங் இப்படியே போயிட்டே இருக்கும். இது 3 வகையான படிநிலைகள், 4 படிநிலை, 5 படிநிலையெல்லாம் இருக்கும். இப்பொழுது நாம் இந்த படிநிலையை பற்றி பேசி புரிந்து கொள்வோம். இப்போ உடல் சுத்திகரிப்பு என்றால் என்ன? இந்த புத்தகத்தில் இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா இன்னும் நான் 25 ஆண்டு என்ன 30 ஆண்டுக்கு திருப்பி இதைத்தான் பேச போகிறேன். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் இதுதான். ஏன்னா இன்னொருவர் பிறர் சொல்லி இந்த புத்தகத்தை காட்டி இன்னொருவர் பேசாத வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கணும். இன்னும் யாரும் துணிச்சலாக இதை தொழிலாக செய்யவில்லை. நான் ஒருத்தர் தான் தொழிலாக செஞ்சுட்டு வரேன். அதனால் நான் தொழிலாக செய்கிறனால அதுக்கான தொழிலுக்கான மரியாதை கொடுக்கின்றவர் மட்டும்தான், நான் செய்கின்ற தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறவர் மட்டும்தான் என்கிட்ட இருக்க முடியும். அந்த புத்தக வியாபாரியும் அல்ல, எங்கிட்ட புத்தகம் கிடையாது. எங்கிட்ட இருக்கிற யாராவது கேட்டாங்கன்னா 1000 ரூபா நன்கொடை வாங்கிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது இலவசமாக கொடுக்க முடியாது, இது என்னோடய பொருளும் அல்ல. ஒரு புத்தகம் அனுப்பணும்னா எனக்கு 350 ரூபா செலவாகும். அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு புத்தகம் அனுப்புறதுக்கே 70லேருந்து 80 வரைக்கும் செலவாகும். சரியா? நான் புத்தக வியாபாரம் அல்ல என்பதை படைவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு நான் சில புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், அதை அனுப்பி வைப்பேன். அவங்க கேட்டாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் இந்த கூகுள் ஓப்பல் மூலமாக அவங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பேன். அதில் அவங்க தெளிவடைந்தால் மட்டும்தான் அந்த நன்கொடை கட்டக்கூடிய தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கிட்ட வர முடியும். நீங்கள் உடம்பு கெட்டு போனதுக்கப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் 5 கோடி செலவு பண்ணுறீங்க, குணமாக்க முடியாது. இங்கே அதிகபட்சமாக 5 லட்சம் வச்சுருக்கேன், அது உடனே கட்ட போகிறதும் இல்லை. முதல் 1 மாதம் மட்டும் 50,000, அதுலேயே அவங்கள எல்லாருமே தீர்ந்துடும். சக்கரை நோயெல்லாம் அடித்து நொறுக்கப்படும். சக்கரை நோயை தீர்ந்துட்டாவே இன்றைக்கி சக்கரை நோய் தீர்வதற்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஆக 1 மாத பயிற்சியிலே உங்கள் நோய் கட்டுப்படுத்தப்படும். அதற்கப்புறம் நீங்கள் வசதி வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து நீங்கள் பொருளாதாரத்தை கட்டி பணம் கட்டி நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டு 100 ஆண்டுகள் வாழ்றதுக்கான பயிற்சி நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆக எல்லாம் நான் பணிவாக தான் தெரிவிச்சிருக்கிறேன். இதில் விளக்கம் இல்லாதவங்க, தகுதி உடையவனுக்கு சொல்லித்தரணும். தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து பொருளாதார தகுதி இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள தகுதி இருக்க வேண்டும், அடிபடுதல் தகுதி இருக்க வேண்டும், இந்த உணவு ஒழுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நீண்ட நாள் கடைப்பிடிக்க வேண்டும். இப்படி இருக்கிறவங்க தான் வர முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன், எதோ போனோம், ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், நல்லாச்சு, அப்படியெல்லாம் இயற்கையில் கிடையவே கிடையாது. மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டும்,
உணவு பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இயற்கையின் விருப்பம். அதான் உடம்பின் விருப்பம். உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கி இருக்கின்றன. உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கி இருக்கின்றன, தங்கி உள்ளன. அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல், அதாவது கிளீனிங் த பாடி. முதலில் காலை பல் துலக்குவது முதல் எந்த உணவும் டீ காபி உட்பட அருந்தக்கூடாது. முடிந்தளவு தண்ணீர் குடிக்கணும். முடிஞ்சது தண்ணீர், அவ்வளவுதான். ஒரு 50 மில்லி 100 மில்லி, அவ்வளோதான் தண்ணீர். அந்த தண்ணீர் இருந்தால் போதுமானது. சரியா? கடகடன்னு குடிப்பதெல்லாம் இயற்கைக்கு முரணானது. அந்த வாயில் தண்ணி குடிக்கிற அந்த வெது வெதுப்போடு கீழே போகணும். இந்த குடிக்கிற தண்ணீர் அப்படியே வெது வெதுப்பாக அப்படி கீழே இறங்கணும். இதுதான் அமைதியான நீர், இது தன்மையான நீர், அதே தண்ணீர்னு பேர் வச்சா. இப்போ சாதாரண வடிகட்டிய குளிர்ந்த நீர் இருந்தால் போதுமானது. பெருசாலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். நாம் சாதாரணமானவர்கள், எளிய மக்கள் எளிமையாகத்தான் பின்பற்ற வேண்டும். ஆக எந்த உணவு பழக்கம் நமக்கு தேவையில்லை. காப்பி குடிக்கிறது இதெல்லாம் உணவு பழக்கங்களே தவிர ஆரோக்கிய பழக்கம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரனால் நாம் பழக்கப்படுத்தப்பட்டோம், பிறரை பார்த்து நாம் கற்றுக்கொண்டோம். அதுக்கு தான் எங்கே பார்த்தாலும் இந்த உடலை கெடுக்கின்ற உணவு பழக்கம் தான். டீ கடை, வெத்தலாவுக்கு கடை, டீ கடை, பெட்டி கடை, சிகரெட்டு கடை, போண்டா கடை, இது எல்லாமே உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு உடம்பை கெடுக்கக்கூடிய உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்ட கடைகளே தவிர ஆரோக்கியத்தை விற்கிற கடைகள் உலகத்தில் இருக்கவே முடியாது. உணவு பழக்கத்தை மாற்றி உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க தெரியாதவர்கள் ஒரு நாளும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு தெரிந்தவரை நான் இந்த புத்தகத்தை படித்து நான் என்னை காப்பாற்றி கொண்டேன். என் குழந்தைகளுக்கும் சொல்லி தந்திருக்கிறேன். அவர்களும் வெளிநாட்டில் ஆய்வு பணிக்காக சென்றிருக்கிறார்கள். அங்கே போனாலும் அவர்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். அங்கே போனால் எல்லா வகையான இதை விட கொடுமையான உணவுகள் அங்கே இருக்குது. வெறும் கொழுப்பு உணவுகள் தான். இந்த கொழுப்பு உணவுலாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு சீரணமாகாது. அது ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுதல் என்பது வேறு, உடம்பை ஏற்றுக்கொள்ளுது என்பது வேறு. இன்றைக்கி சாப்பிட்டா உடம்பை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. நம்ம ஒரு உணவை சாப்பிடுகிறோம், அது உடம்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். மனம் விரும்புகிறது, சாப்பிடுவோம். காரத்தை விரும்புகிறோம், கடுமையான காரம் உணவை சாப்பிடுகிறோம். அது உடம்பு ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. ஆனால் மனம் ஏற்றுக்கொள்கிறேன், நல்லா இருக்குது, அவ்வளவுதான். மனம் ஏற்றுக்கொண்டதை தவிர உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அது வெளியேற்ற பார்க்கிறது. நாம் தொடர்ந்து அந்த சுவைக்கு அடிமையான பிறகு தொடர்ந்து போட உடம்பு தேக்கி நச்சுத்தன்மையாக மாறி அதுதான் புற்றுநோயாக மாறுது. அதுதான் சக்கரை நோய், அதுதான் மூட்டு வலி, அதுதான் முழங்கால் வலி, அதுதான் உணவு பழக்கம். கடைசியில் ஆள் மனதில் பதிந்து விட்டால் அது எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 2வது மனம் இருக்குது, அதுக்கப்புறம் 3வது மனம் இருக்குது. இது 3வது மனத்தை அடிப்படையாக கொண்டது, கூட்டு மனம். ஆக தெய்வீக மனம். சரியா? இதனை இந்த விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலமும் மலக்குடல் மூலமும் வெளியேறும். எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்தி கொண்டே இருக்க முடியுமோ அதுவரை இருக்கலாம். இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுது சாதாரண உணவை உட்கொள்ளலாம். உங்களுக்கு சைவ உணவை அதை சாப்பிட்டுக்கலாம். முதல்ல நீர் பயிற்சி செஞ்சு ஒரு 5 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் சாதாரண உணவை இன்றைக்கி சாப்பிட்டு அவ்வளோதான். சாதாரண உணவுக்கு என்னமோ அது சாப்பிட்டுக்கலாம். சைவ உணவு சாப்பிட்டு நீங்கள் இறக்கி கொள்ளலாம். முடிந்தாலும் மாலையில் மட்டும் முட்டைக்கோஸ் சப்பாத்தி செய்து சாப்பிடுது. ஒரு முட்டைக்கோஸ் நல்லா வேக வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கணும். முடிச்ச அளவுக்கு. காலையிலேருந்து முடியலையா, சாயங்காலம் ஓரளவுக்கு முட்டைக்கோஸும் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கணும். சரியா? இதுவே தொடர்ந்தால் பின் உணவு மீது நாட்டம் வராது. அவ்வப்போது பழைய கழிவுகள் நீக்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம். இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறும். ஆக இப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உடல் இழைச்சிக்கிட்டே வந்து நின்றுடும். அந்த கெட்டுப்போன நீர் மட்டும் வெளியே போகும், கெட்டுப்போன சதை மட்டும் வெளியே போகும். அப்போ எல்லா நோய்களும் நீங்கிடும். அப்போ உடம்பு வேகமாக சக்தி உள்ளே உறிஞ்சும். தடைகளை தாண்டி உள்ளே போகும். எப்படி குவாண்டம் டனலிங் அந்த தடையை தாண்டி உள்ளே போகுதோ அதுக்கு தகுந்த பயிற்சிக்கு உட்படுத்தப்படுகிறோமோ அதே போல் உடம்பு அந்த பயிற்சிக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த குவாண்டம் டனலிங் என்பதை போல் வெளியிருக்கிற அந்த ஆற்றலானது நைட்ரஜன் புரோட்டீனாகவும் மின்காந்த அலைகள் தடையை தாண்டி உள்ளே பாய்ந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுதான் உலக மக்களுக்கு தேவையானது. வெளிநாட்டுக்கு செல்கின்ற தமிழ் மாணவர்கள், இங்கிலாந்துக்கு செல்கின்ற தமிழ் மாணவர்கள், மற்ற இங்கிலாந்தை சேர்ந்த மக்கள் இந்த புத்தகத்தை வாங்கி அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்து, இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து, வெளிநாட்டில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து அந்த நாட்டுக்கு வளமை சேர்க்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.